வாமனராவ் பட்டேல் ஒரு சின்ன குழந்தைங்க. அதாவது வயசு ஒரு 20, 25 இருந்தாலும் அவர் ஒரு அந்த குழந்தைதனமாவே நடந்து கொண்டார். பாபாவை பத்தியும் ஓரளவு புரிந்து கொண்டார். அம்மாவை பத்தி நல்லா புரிந்து கொண்டார். ஷீரடிக்கு வந்தார். 4 நாள் தான் தங்கினார். அம்மாவையும் விட்டு பிரிய மனசு இல்ல, பாபாவையும் விட்டு பிரிய மனசு இல்ல. படிச்சாகணும். BA BL வக்கீலுக்கு வேற படிக்கிறார். உடனே அவர் ஷிரடியை விட்டு கிளம்பும்படி ஆயிட்டு. பாபா போக சொல்லிட்டார். அம்மாவும் போயிட்டு வாடா மகனேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அவருக்கு பித்து பிடிச்சிட்டான். என்ன பித்தான்? படிக்க முடியலையா, தூங்க முடியலையா, அவரால எதையுமே செய்ய முடியாத நிலை வந்துச்சான். எப்படியாவது திருப்பி நான் ஷிரடிக்கே எங்க அம்மாட்ட போய் ஆகணும்னு பாம்பேல இருந்த காகா சாஹிப் தீட்சித் மூலமா புறப்பட்டு ஷிரடிக்கு வந்துட்டார். ஷிரடிக்கு வந்ததுக்கு அப்புறம் அம்மாட்ட நேரா போயிட்டு, அம்மா என்னால படிக்க முடியல, தூங்க முடியல, எனக்கு உங்க நினைப்பாவே இருக்குமான்னு சொல்லி, நீ கவலைப்படாத, நீ உட்காந்து இங்கேயே படின்னு சொல்லி அங்கேயே உட்கார்ந்து அவர் படிச்சிருக்கார். BA BL படிப்புக்கு படிச்சு பாஸும் ஆயிருக்காருங்க. அது பெரிய கிருபை இல்லையா? அன்னையுடைய அருகில இருக்கிற அந்த பாக்கியம், குருநாதனுடைய கிருபையை பெறக்கூடிய பாக்கியம் அவருக்கு அலாதியா கிடைச்சது. சோ அதுக்கப்புறம் அம்மா இவ்வளவு நாள் புள்ள சாப்பிடாம இருக்கணுன்றதுக்காக சாப்பாடு ஊட்டி விட்டாங்களாம். சாப்பாடு போடு, சாப்பிடு அப்படிலாம் சொல்லலையாம். ஜெகத்மாதா அந்த அன்னையான ராதாகிருஷ்ணமாயி தன் திருக்கரத்தால வாமனராவ் பட்டேலுக்கு ஊட்டி விட்டாங்க பாருங்க. அப்ப வாமனராவ் பட்டேல் பதிவு பண்றாரு, அம்மா எனக்கு வாயார ஊட்டி விட்டா எனக்கு ருசியே தெரியல, 1 வாயு 2 வாயு 3 வாயுன்னு சொல்லி 42 வாயுக்கள் என்னுடைய வாயில சாப்பாடை எங்க அம்மா ஊட்டி விட்டா. 42வது முறை ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் 43வது முறை தான் எனக்கு ருசியே தெரிஞ்சது. அது வரைக்கும் எங்க அம்மா இந்த சாப்பாட்டுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து என்ன, புரதச்சத்து என்ன, நல்லது என்ன, கெட்டது என்ன, உணவை எப்படி சாப்பிடணும், எப்படிப்பட்ட பாவத்துல சாப்பிடணும், பாபா அன்னமே பிரம்மம்னார் இல்லையா, அந்த பிரம்மத்தினுடைய விளக்கத்தை அம்மா சாப்பாடு கொடுத்துக்கிட்டே விளக்கிக்கிட்டு இருந்தாங்களாம். பாருங்க, சாப்பிடும் போதும் சத்சங்கம், சாப்பிடும் போதும் ஆத்மீகத்த நிலையில தன் குழந்தைக்கு ஊட்டி விட்டு சொல்லி கொடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு தாய நம்ம என்னன்னு சொல்றது? அதனால எதிர்காலத்துல பாருங்க, இதே வாமனராவ் பட்டேல் தான் அன்னையினுடைய அருளுக்கும் பாபாவினுடைய பரம கிருப்பைக்கும் உட்பட்டு ஸ்ரீ சாயி சரணானந்த சுவாமிகளாகவே மாறி உயர்ந்த மகானா மாறினார். பாபாவை பத்தி குஜராத் மொழியில நிறைய மொழிகள்ல பாபா பத்தி எழுதியிருக்கார். இன்னைக்கு குஜராத்ல வாமனராவ் பட்டேலான இந்த சாயி சரணானந்த சுவாமிஜியை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவருக்கு ஒரு கோவில் கூட குஜராத்ல இருக்குங்க. இப்படிப்பட்ட பெருமைகள் எல்லாம் சுவாமியுடைய கருணையினால கிடைக்கிறது. ஓம் சாய்ராம்.